நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் பரிசுத்தராய் இருப்பது போல இன்றைக்கு மனுஷியால் இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்க முடியுதா? ஏன் இருக்க முடியல என்று சொன்னால், மனுஷனுடைய உள்ளத்தில் இன்றைக்கி அநேக ஆசைகள் மறைந்து இருக்கிறது. அந்த ஆசைகளை அவன் என்ன செய்தான்னா ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரி, அந்த ஆசையானதை வெளிப்படுத்தும் போது அது பாவமாக காணப்படுகிறது. பாவம் நிறைந்து கர்ப்பம் தரித்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி காணப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பரிசுத்தராக இருந்தார். நாமும் இந்த நாளில் பரிசுத்தராக இருப்போம். ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த அவருக்கு என்ன செய்யணும்?